எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? Right. So today we have something new. All right. So we are going to learn about split diagraph. என்னது மிஸ் டயக்ராஃப் சொன்னீங்க, இன்னைக்கு ஸ்பிளிட் டயக்ராஃப் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ ஸ்பிளிட் டயக்ராஃபும் சொல்லுவோம், மேஜிக்கையும் சொல்லுவோம், சைலண்டையும் சொல்லுவோம் அதை. ஸோ அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னு நீங்க மைண்ட்ல இருக்கலாம். ஸோ அது என்னன்னா, இப்ப நீங்க டயக்ராஃப்ன்றது பாத்தீங்க, ஏஐ இல்ல ஏஒய் அப்படியெல்லாம் பார்த்தோம், கரெக்டா? ஸோ டூ வவல் சேர்ந்து வந்தாலும் அதை டயக்ராஃப் சொல்லுவாங்க, ஆர் வவல் டீம்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல என்ன பார்த்தோம்? when two vowels are walking, the first one does the talking. இப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது என்னன்னா, ரெண்டு வவல் சேர்ந்து நடக்கும் போது முதல்ல இருக்கிற வவல் வந்து அதோட பெயர் சொல்லும், அதோட லாங் வவல் சவுண்ட் சொல்லும். ஓகேயா? சோ இது பாருங்க, டூ வவல்ஸ் ஆர் வாக்கிங். அப்ப இது என்ன மிஸ்? வையும் வவல் தானே? வை யாருக்கு பதிலா வருது? ஐக்கு பதிலா வருது. அந்த கதை ஞாபகம் இருக்கு இல்லையா? ஐ ரொம்ப ஷையா இருக்கு, அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப வெளிய கடைசியா வர வெக்கமா இருக்கு. அதனால என்ன பண்ணுது? அதனால ஐ வந்து ஐக்கு பதிலா ஒய் வருது. ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? So number two vowels are walking. The first one will tell its long sound. அதாவது long sound என்னது? long vowel ஏ ஏ என்று அதோட பெயரை சொல்லுது. ஸோ அதை தான் நம்ம இங்க ஒரு ரெண்டு வவல் சேர்ந்து நடக்கும் போது முதல்ல இருக்கிறது அதோட பெயரை சொல்லும், அதோட லாங் சவுண்ட சொல்லும். ஸோ தமிழ்லயும் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டேன். ஆல்ரைட். ஸோ அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்க்கலாம், இங்க இது எல்லாமே வந்து சிவிசி வேர்ட். ஒரு கான்சனன்ட், ஒரு வவல், ஒரு கான்சனன்ட். அப்ப இங்க வந்து இது என்னவா போடும்? சவுண்டு ஷார்ட் சவுண்ட் தான் போடும். நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? இப்படி வந்தா AEIOU அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த நம்ம வந்து ஒரு இப்படி ஆர்ச் மாதிரி போடுவோம். அப்படி வந்தா ஷார்ட் சவுண்ட் போடணும், அப்படின்னு சொல்லணும். சோ இது வந்து லாங் சவுண்ட், இது வந்து ஷார்ட் சவுண்ட். சோ இந்த இடத்துல இப்ப நம்ம இது ஷார்ட் சவுண்ட் தான் போடுது, அதனாலதான் நான் இப்படி போட்டிருக்கேன், கரெக்டா? பட் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இருக்குல்ல, அது வந்து மேஜிக் பண்ண போகுது. இந்த என்ன பண்ண போகுது? மேஜிக் பண்ண போகுது. என்ன மேஜிக் பாத்தீங்களா? இந்த வந்து அந்த வவல் மேல போய் மேஜிக் பண்ண போகுது. ஓகேங்களா? என்ன மிஸ் சொல்றீங்க பாருங்க, ஆப்ரா கெடாப்ரா. இங்க பாருங்க, இப்போ வந்துருச்சு அங்க. இப்ப நம்ம முதல்ல எப்படி படிச்சோம்? கேன் தான் படிச்சோம். இந்த வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த இதோட மேஜிக் இந்த வவல் மேல போட்டுட்டு அதோட லாங் சவுண்ட் தான் சொல்ல வைப்போம். என்ன பண்ணோம்? லாங் சவுண்ட். இப்ப படிச்சு பாருங்க, என்ன கேன். இது என்ன? இது வந்து சைலண்டா இருக்கு, எதையுமே சொல்லல. when two vowels are walking, the first one is talking. இந்த முதல்ல இருக்கிறது தான் பேசுது, கடைசியா இருக்கிறது குவைட்டா இருக்கு. ஓகேங்களா? இதை ஏன் ஸ்பிளிட் டயக்ராஃப்னு இன்னொரு பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க பாருங்க, A-E, இந்த டேஷ், இந்த இந்த இடத்துல எந்த கான்சனன்ட் வேணா வரலாம். இப்ப இந்த இடத்துல ட கான்சனன்ட் வந்திருக்கு, இந்த இடத்துல ப கான்சனன்ட் வந்திருக்கு. சோ அதனாலதான் இந்த ரெண்டு வவல்ஸ ஒரு கான்சனன்ட் ஸ்பிளிட் பண்றதுனாலதான் அதுக்கு பேர் ஸ்பிளிட் டயக்ராஃப்னு கூட பேர் வச்சிருக்காங்க. மேஜிக் ஏன் சொல்றாங்கன்னா, வந்து சைலண்டா ஆகுது, அதோட மேஜிக் வந்து அது வவல் மேல போடுறதுனால அதுக்கு மேஜிக் பேரு. சைலண்ட் ஏன்னா அது வந்து கடைசியா குவைட்டா இருக்கிறதுனால அதுக்கு பேர் சைலண்ட்டையும் சொல்லுவாங்க. ஆல்ரைட். சோ மூணு பேருக்கும் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சோ இதுதான் மேஜிக். இப்ப பாருங்க, இங்க போடுறேன். அப்ப நம்ம என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து மேனா இருந்தது, இப்போ வந்தது பிறகு இது மேனா மாறிடும், மேன். ஏனா இங்க பாருங்க, பிளானா இருந்தது, இப்போ வந்து இது வந்து போட்டதுனால பிளேன்னு மாறிடுச்சு, பிளேன். இங்க பாருங்க, கேப்பா இருக்கு, இப்போ வந்து போட்டதுனால இந்த மேஜிக் வர்றதுனால இது வந்து லாங் வவல். கேப் வந்து கேப்பா மாறிடுச்சு.
ஸோ இதே தான் எல்லாத்துக்குமே வரும். இதெல்லாம் நீங்களே பண்ணுங்க பார்க்கலாம். மேஜிக் முதல்ல மேஜிக் இல்லாம படிச்சு பாருங்க. ரேட்டுன்னு வருது, இப்போ நம்ம ரேட்டுன்னு வருது, மேட்டுன்னு வருது, இப்போ மேட்டுன்னு வருது, ஹேட்டுன்னு வருது, இப்போ ஹேட்டுன்னு வருது. ஆல்ரைட். ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மேஜிக் கீ வந்ததுனால அது ஆன்னு இல்லாம ஏ ஏ ஏ ஏ லாங் சவுண்ட் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஹேட் பிகம்ஸ் ஹேட், மேட் பிகம்ஸ் மேட். ரைட். ஸோ இங்க எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதோட இன்னும் அதிகமா வேர்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ பார்ப்போம் பாருங்க. பாருங்க, இப்போ இன்னும் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். பாருங்க, இப்ப நீங்களே படிங்க. இது எல்லாமே உங்களுக்கு படிக்க வரும். நான் படிக்க மாட்டேன், நீங்க தான் படிக்கணும். ஓகே? பிகாஸ் இது வந்து மேஜிக்கின்னு தெரியும், இது சைலண்டா இருக்கும். இதோட மேஜிக் இதுல பண்ண உடனே அது சொல்லுமா சொல்லுமா அப்படி நீங்க தான் படிக்கணும். எங்கெல்லாம் டயக்ராஃப் வருது எஸ்ஹெச் வந்தா ஷ்ன்னு படிக்கணும். ஓகே? சோ படிச்சு பாருங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கூட்டி படிக்க வருதா? இதெல்லாமே புது புது வேர்ட்ஸ் நான் எழுதுறேன் பாருங்க. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரியும். இப்போ படிங்க படிங்க. இது பாருங்க, லேக்கு, டேக்கு, சேக்கு, பேக்கு, கேக்கு, பேக்கு. பாருங்க, எல்லாமே ஏ க க. இது எல்லாத்துலயும் சைலண்டா இருக்கு. அதோட மேஜிக் இங்க கொடுக்கறதுனால ஏ வந்து அதோட லாங் சவுண்ட் தான் போடுது பாருங்க. ஸோ எல்லாமே ஏக் வேர்ட்ஸ் தான். அது ஃப்ரண்ட்ல ஒரு ஒரு கான்சனன்ட் மாறதுனால எப்படி அந்த சவுண்ட் மாறுது பாருங்க. லேக்கு, டேக்கு, சேக்கு, பேக்கு, கேக்கு, ஃபேக்கு, மேக்கு கூட எழுதலாம். ஆல்ரைட். ஸோ நீங்க இதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இது பாருங்க. ஷ் ஏட, ஷ் ஏப்ப, ம் ஏஸ், இன் இன்ன்ன்றது ஒரு ப்ரிஃபிக்ஸ். ஏட், இங்க பாருங்க, என்ற வேர்டு இருக்கு. ஓகேங்களா? இங்க இது பாருங்க, இத வந்து நார்மலா படிச்சு பாருங்களேன். ஆட் வருது, தப்பா வருது. சோ நம்ம இங்க ஒரு ரெண்டு வவல் பார்த்துட்டாலே உடனே இத சைலண்ட் பண்ணிடணும். இத வந்து பெரிய பேரை சொல்ல வைக்கணும். அப்போ எல்லாமே ஏட், ஏட், ஈட் ஓட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஓகேங்களா? ஈட், ஏட், ஈட்டன் அப்படி வரும் இல்லையா? அததான் இங்க ஏட். ஓகே? பாஸ்ட் டென்ஸ் வருது ஏட். ஓகே? சோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இத வந்து ஏ டேஷ் இன்னு சொல்லுவோம் நம்ம. ஏ டேஷ் இ. ஏன் இங்க டேஷ்? இதுல எந்த கான்சனன்ட் வேணா வரலாம். இங்க டி வருது, இங்க பி வருது, இங்க ஜெட் வருது, இங்க டி வருது, இங்க பி வருது. எந்த கான்சனன்ட் வேணா வந்து அதை பிரிக்கலாம். அதனாலதான் இதுக்கு பேர் ஸ்பிளிட் டயக்ராஃப். ஓகேங்களா? சோ நான் அடுத்ததுக்கு போலாமா? இப்ப இதே மாதிரி இன்னைக்கு இ டேஷ் இ ஸ்பிளிட் டயக்ராஃபும் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்தது ஏ டேஷ் இ ஸ்பிளிட் டயக்ராஃப். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இ டேஷ் இ ஸ்பிளிட் டயக்ராஃப் பார்க்க போறோம். ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் டூ இட். எழுதிட்டீங்கன்னு நம்புறேன் நானு. ஸோ நான் அடுத்ததுக்கு போறேன். ஓகே? ஸோ எல்லாத்துக்குமே அப்படிதான். when two vowels are walking, the first one does the talking. Alright. இப்ப நம்ம இ டேஷ் இக்கு போறோம். ரைட். ஸோ இ டேஷ் ஈனா என்ன மிஸ் அப்படின்னா இதே மாதிரிதான். ஏ டேஷ் இ மாதிரி தான் இங்க இ வரும். அதை ஈன்னு சத்தம் போடும், போடாது. ஸோ என்னெல்லாம் வேர்ட்ஸ் எழுதலாம் பாருங்க. வேற என்ன எழுதலாம் பாருங்க. இது எல்லாமே உங்களால படிக்க முடியும்.
படிங்க பார்க்கலாம். ஃப ஃப ஈமா தீம். இது சைலண்டா இருக்கும். இத வந்து ஈ தீம். இது சைலண்டா இருக்கும். த இங்க தன்னு சொல்லுச்சு, இங்க த த ஈஸ் தீஸ். டிஹெச்க்கு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்குல்ல, த அண்ட் த அப்படின்னு ரெண்டு சவுண்ட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை தான் வந்து இப்ப நம்ம எழுதுறோம். தீம் தி தீஸ். இந்த இடத்துல இப்ப இது இந்த சி வந்து என்ன சவுண்ட் கொடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? சி வந்து என்ற சவுண்ட் தான் போடும். ஏன்? சி பக்கத்துல யார் வந்திருக்கா? இந்த ரூல் ஞாபகம் இருக்கா? சியோட ஐ இ இல்ல ஒய் வந்தா சி வில் மேக் சவுண்ட். அதோட சாஃப்ட் சவுண்ட் நம்ம படிச்சோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல. சிக்கு ரெண்டு சவுண்ட் இருக்கு, ஒண்ணு க அண்ட் இன்னொன்னு வந்து ஸ். ஓகேங்களா? ஒண்ணு க க க, இன்னொன்னு வந்து ஸ். அந்த கன்றது அதோட ஹார்ட் சவுண்ட், ஸ்ன்றது அதோட சாஃப்ட் சவுண்ட், ரைட்? So C is making over here the soft sound because who has come? E has come beside C. So C is making the soft sound S. அதனாலதான் இத S சீன்னு படிக்கிறோம். We don't read this as, இங்க கேயா போட்டு படிச்சு பாத்தீங்கன்னா ஸ்கீன்னு ஆயிடும். இட்ஸ் இஸ் ராங். திஸ் ஷுட் நாட் பி டன். யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஞாபகமா பார்க்கணும். சீக்கு பக்கத்துல யார் வந்திருக்கா? ஏ இல்ல ஆ வந்திருக்கா, இல்ல இ வந்திருக்கா, ஐ வந்திருக்கா, ஒய் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். நான் இந்த வேர்டுக்கு போடலாம் பாருங்க. எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய வேர்டு. அந்த எல்ஒய் வேர்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரீம்லி. இங்க ஒய் என்ன பண்ணுச்சு? ஒய் வந்து ஈ சத்தம் தான் போட்டுது. ஏன்? பெரிய மல்டி சிலபிக் வேர்ட் இருந்தா ஒய் வில் மேக் இ சவுண்ட். ஷார்ட் வேர்ட்ஸ் லைக் ஸ்கை மை என்னால் ஒய் இஸ் மேக்கிங் ஐ சவுண்ட். Okay, when there is more than two vowels or more than one vowel, then you will call it as multi-syllabic word, and Y will make it as E sound. Y will not make I sound. Okay, already we have done that also. All right, I hope this is clear now. So today you have learned A dash E and E dash E. இந்த டேஷ் எதுக்கு போடுறோம்? அது ஸ்பிளிட் பண்றதுனால ஸ்பிளிட் டயக்ராஃப், மேஜிக் கீ, சைலண்ட் டீ எல்லா பேரும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா யாராவது சைலண்ட் டீ தெரியுமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இல்லையே எனக்கு ஸ்பிளிட் டயக்ராஃப் தான் தெரியும்னு உங்களுக்கு அப்படி தெரியாம இருக்கக்கூடாதுல்ல. அதனால எல்லா பேரும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆல் ரைட். ஸோ இப்போ இ லாங் சவுண்ட் இன்னும் இதோட முடியல, ஸ்பிளிட் டயக்ராஃபோட முடியல, இன்னமும் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போறோம். ஈக்கு என்ன ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ என்ற லாங் சவுண்ட் பாத்தீங்கன்னா ஏ டேஷ் இ. இப்ப பார்த்தோம் இல்லையா? இது கூட ஏ தானே சொல்லுது. அப்புறம் ஏஐ கூட ஏ தானே சொல்லுது. அதுக்கப்புறம் ஏ ஒய் கூட ஏ தானே சொல்லுது. கரெக்டா? சோ ஏ டேஷ் இ கூட ஏ தான் சொல்லுது. ஏ டேஷ் ஐ கூட இ தான் சொல்லுது. ஏ ஐ மீன் ஏஐ கூட ஏ தான் சொல்லுது. ஏ ஒய் கூட ஏ தான் சொல்லுது. ஸோ எப்போ மிஸ் நாங்க எங்களுக்கு தெரியும் எப்போ எதை எழுதணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஏஐ அண்ட் ஏஒய் உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஆரம்பம் இல்ல நடுவுல வரும். கடைசியா ஐ வராதனால ஏஒய். இப்போ பேன்னு எழுதும் போது நம்ம இப்படி எழுத மாட்டோம். நம்ம இப்படிதான் எழுதுவோம். கரெக்டா? ஏன்னா ஐ வந்து லாஸ்ட்ல வராது. அதனால இப்படிதான் எழுதுவோம். ஸோ இது ரெண்டும் ஈஸி, கண்டுபிடிச்சிடலாம். பட் இதை எப்போ எழுதணும் மிஸ், இதை எப்போ எழுதணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போதான் அதை தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இப்ப நான் பிளேன்னு எழுத சொல்றேன். எந்த பிளேன் மிஸ் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப பிளேன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இந்தவும் இருக்கு பிளேன், அண்ட் இந்த பிளேனும் இருக்கு இந்த பிளேனும் இருக்கு, இந்த பிளேனும் இருக்கு. Different spelling but same sound. It's called as a homophone. ஹோமோஃபோன்னாவே யாருக்குமே சேம் ஃபோன் நம்பர் இருக்காது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு ஹோமோஃபோன் கேட்டாலே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கா இருக்கும், பட் சேம் சவுண்டா இருக்கும். ரெண்டுமே பிளேன் தான் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல ஏஐ வருது, இந்த இடத்துல ஏ டேஷ் இன்ற வவல் மீன் ஏ சவுண்ட் வருது.
ஓகேங்களா? சோ அது ப்ராக்டிஸா தான் உங்களுக்கு தெரியும் எப்போ என்ன போடணும். அந்த மீனிங் வச்சு நீங்க போடணும். அதாவது மீனிங்ல இந்த பிளேன்ஸ்னா என்ன, கங்கா ஃப்ளோஸ் டு த பிளேன்ஸ் ஆஃப் ஹரித்வார். பிளேன்ஸ் என்ன, மவுண்டன்னா இது, பிளேன்ஸ்னா பிளாட் சர்ஃபேஸ் தான் பிளேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த பிளேன் வந்து ஏரோப்ளேன் அந்த மாதிரி இருக்கும்போது, இல்ல நீங்க ஜாமெட்ரில எல்லாம் பிளேன்னு படிப்பீங்க. சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஓகே. சோ இனிஷியலா நான் இந்த பிளேன் பத்தி பேசும்போது நீங்க இந்த பிளேன் எழுதினாலும் இந்த இடத்துலதான் நீங்க கரெக்ஷன் பண்ணணும். டே நான் கண்ணா, நான் வந்து பிளேன்ஸ் பத்தி பேசல, நான் ஏரோ பிளேன் பத்தி பேசுறேன். அப்ப நீ இதை தான் எழுதணும், ஸ்பிளிட் டயக்ராஃப் தான் எழுதணும். ஏஐ என்ற டயக்ராஃப் எழுதக்கூடாது, ஸ்பிளிட் டயக்ராஃப் தான் எழுதணும். அந்த இடத்த மட்டும் கரெக்ஷன் பண்ணி படிக்கணும். Is it clear? Yes. So now we will go to the diagraph which is EE and EA என்றது நம்ம இன்னொரு இதுக்கு எப்படி நம்ம alternate spellings இதெல்லாம் பார்க்கிறோம். AI and Y and AI அப்புறம் A-E இருக்கோ, அதே மாதிரி E-Eக்கும் alternate spellings இருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். I hope this is clear. Right. டவுட்னா டி டைப் பண்ணுங்க, கிளியர்னா சி டைப் பண்ணுங்க. இப்போ ஸ்பிளிட் டயக்ராஃப் எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இன்னைக்கு 2 ஸ்பிளிட் டயக்ராஃப் படிச்சோம். A-E and E-E ஓட ஸ்பிளிட் டயக்ராஃப் படிச்சுட்டோம். ஓகே. So now let's go to the diagraph. vowel teamனு சொல்லுவாங்க, இத டயக்ராஃப்னு சொல்லுவாங்க. வவல் டீம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 வவல் சேர்ந்து வர்றதுனால அதுக்கு பேர் வவல் டீம்னு சொல்லுவாங்க. சோ அது என்னன்னா, முதல்ல ஈ, தமிழ்ல நீங்க ஈன்னு சொல்றீங்களா, ஈ ஈ, அந்த லாங் ஈ தான் இது. ஓகேங்களா? இப்படி இப்படி இது இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈ, லாங் சவுண்டு, 2 ஈ சேர்த்து பார்த்தா ஈன்னு படிக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சி, ஓகேங்களா, மீட், ஓகேங்களா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு சி, மீட் அப்படின்னு. ஸோ இங்க நிறைய டபுள் இ வேர்ட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்ப நீங்க இதை நான் படிச்சு காமிக்கிறேன். நீங்க எல்லாமே இப்ப நான் படிச்சு, நீங்களும் எழுதும் போது படிச்சு படிச்சு எழுதுங்க. அப்படியே சும்மா CHE அப்படி எழுதாதீங்க. என்ன பண்ணணும் நீங்க, ச, இது வந்து டயக்ராஃப் தானே, CHன்றது டயக்ராஃப் தானே, ச ஈக்க சீக், ஷ் ஈட்ட ஷீட், ஷ் ஈப்ப ஷீப், ஃப ஈட ஃபீட், ஸ்வ ஈட்ட ஸ்வீட், ஸ்ட்ர eat, street, g, in, green, sp, each, இங்க வந்து ch வந்திருக்கு. ஓகேங்களா? CHன்றது 90% சவுண்ட் தான் போடும். Sweep, sweep, sleep, sleep, seed, seed, bleed, bleed, eat, eat, greed, deep, deep, deep. இதை நீங்க அப்படி படிச்சீங்கன்னா டிப்பு, விப்பு அப்படின்னு வரும். ஸோ ஈன்னு படிக்கணும். வீப், மீட், குவீன், கியூ எப்பவுமே யூவோட தான் வரும், நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. குவீன். WHன்றது போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். வ வ வ வ ஈல வீல், tree, free, feel, feel, screen, seam, gr, eek, Greek, keep, keep, eek, week. இப்ப நீங்க என்ன கேட்கலாம், மிஸ் இந்த வீக் இருக்கு, அதே மாதிரி இந்த சி இருக்கு, கடலும் சி இருக்கு, அதுக்கு வேற ஸ்பெல்லிங் தானே மிஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ இந்த சி இருக்கு, இந்த சியும் இருக்கு, கரெக்டா? இந்த வீக் இருக்கு, இந்த வீக்கும் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து வேற வேற ஸ்பெல்லிங், பட் சேம் சவுண்ட், ஹோமோஃபோன் அப்படின்னு. ஸோ ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏக்கு எப்படி பார்த்தோமோ அது மாதிரி ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா
இன்னும் நிறைய இ இருக்கு, பட் இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்க போறோம். ஏ ஒரு காம்பினேஷன் இருக்கு, டபுள் இ இருக்கு, அப்புறமா ஒய்ன்றது கூட இ சவுண்டு தானே போடுது லாஸ்ட்ல வரும்போது, மல்டி சிலபக்கா இருக்கும்போது ஒய்ன்றது. அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்தது இ டேஷ் இ, ஸ்பிளிட் டயக்ராஃப். ஸோ இப்போ ஈக்கு வந்து நம்ம 4 சவுண்டு பார்க்க போறோம். இந்த ஈயும் இந்த ஈல இப்போ வேர்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ஈல நம்ம வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஈஏல ஈன்ற சத்தம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரூல் படி பாத்தீங்கன்னா இங்க when two vowels are walking, the first one does the talking. First one தான் பேசும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல first one தான் அதோட பெயரை சொல்லுது, ஈ ஈன்னு சொல்லுது. அதனாலதான் இதை சீன்னு படிக்கிறீங்க. பட் இந்த சி என்னது பாக்குறது, இந்த சி என்னது கடல். அதே மாதிரி இந்த இந்த மீட் இங்க பாருங்க, இந்த மீட்னா சந்திக்கிறது, இந்த மீட்னா உங்களுக்கு அந்த மட்டன் சிக்கன் மீட் சாப்பிடுறீங்க. இந்த வீக்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ், 7 days இன் அ வீக். இந்த வீக்னா ஆஃப்டர் ஃபீவர் ஐ பிகம் வெரி வீக், நான் ரொம்பவே களைப்பாயிட்டேன், வீக் ஆயிடுச்சு என் உடம்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த வீக் சொல்லுவீங்க. ஸோ ரெண்டுமே இங்கிலீஷ்ல இருக்கு, ரெண்டுமே ஈ தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதை தான் ஹோமோஃபோன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க கிராமர்ல. ஆல் ரைட். ஸோ இதை பாருங்க, இப்ப நான் ஈஏவோட வேர்ட்ஸ் இங்க எழுதி வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. இப்ப இதையும் பார்ப்போம் நம்ம. ஸோ இது எப்போ மிஸ் எப்படி மிஸ் தெரிஞ்சு போனா பிராக்டிஸ் மூலியமா தான் தெரிஞ்சுப்பீங்க, எப்படி டபுள் இ போடணும், எப்போ இஏ போடணும்னு. பட் ஃபானிக்ஸ் ரிசர்ச் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கோ, இதெல்லாம் சாப்பிட்ற பொருளோ, அது எல்லாமே இஏ வரும். ஆனா எக்ஸப்ஷன்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்படி சொல்லி கொடுக்கறது இல்ல. நீங்க வந்து எப்படி நம்ம தமிழ்ல கூட ஊ இருக்கு, இ ஈ இருக்கு, அப்ப எந்த ஈ எப்ப போடணும் மிஸ் அப்படின்னா பிராக்டிஸ் வழியா தான் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் வழியா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த மீட் பத்தி பேசினா சந்திக்கிறது நீங்க டபுள் இ போடணும், இந்த மீட் பத்தி பேசினா ஈஏ போடணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா படிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, ஏன்னா இதை பார்த்த உடனே இதுவும் ஈ தான் சொல்ல போகுது, இதுவும் ஈ தான் சொல்ல போகுது. ஸோ ஃபானிக்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எழுதும் போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் எப்போ எந்த ஈ எழுதணும்ன்றது. ஓகேயா? கிளியரா? எஸ். சோ நம்ம இப்ப இத படிக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஸ் ஈ சி. செகண்ட் ஒன் ப ஈச். ரெண்டு டயக்ராஃப் இருக்கு பாருங்க, ஒரு வவல் டீம் இருக்கு, ஒரு டயக்ராஃப் இருக்கு. ப ஈச். ட ஈ டி. ட ஈர்ஸ் சியர்ஸ். இத வந்து டியர்ஸ்ன்னு வடிப்பாங்க, அது இஏஆர் கூட அடுத்தது நான் அப்புறமா சொல்லி தருவேன், இப்போதைக்கு இதுல பாத்துக்கோங்க. அப்புறமா ஈல் மீல், ல ஈஃப் லீஃப், ஸ்ட்ர ஈமா ஸ்ட்ரீம். இப்போ இதை கவனிச்சிங்கன்னா சி பீச் டி டியர் லீஃப் இது எல்லாமே ஈரம் பதம். ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்ன்றது ஆறு இல்லையா? ஸோ இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் பாருங்க, மீலு மீட்டு. ஓகேங்களா? ஸோ பட் இதெல்லாமே வந்து வேற மாதிரி வரும். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் சொல்லி கொடுக்கறதுல, பட் இருந்தாலும் உங்களுக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஈட் ஹீட், இது எல்லாத்துலயுமே ஈட்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, ஈட் சாப்பிடுறது ஈட். ஓகேங்களா? ஈட் சீட். க ஈன கிளீன், ஈட் லீட், ப ஈக் பீக், ட ஈம டீம், ட ஈச் டீச், ட ட்ர ஈம ட்ரீம், ஈஸ்ட் லீஸ்ட், reach reach, heal heal, eat neat. நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னா நாய் நைட் ஈட் ஆயிடும். eat neat, each each, east east, b eat bead, p eek peak. வெரி குட். ஸோ எல்லாருக்குமே இந்த ஈன்றது இப்போ ஈஸியா படிக்க வரும்னு நான் நினைக்கிறேன், பிகாஸ் மத்ததெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க வெறும்னே இந்த ஈன்றது தான் சவுண்ட் போட்டு படிக்கணும் நீங்க. ஆல்ரைட். ஸோ எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, கூட கூடயே சொல்லி சொல்லி எழுதுங்க. சி. இத SCA அப்படின்னு எழுதாதீங்க ப்ளீஸ், BEACH அப்படின்னு எழுதாதீங்க. ப
ஈ ச எந்த ஈ போடணும், எந்த ஈ எழுதணும், ஈயே தான் எழுதணும் பீச்ல. ஈ டபுள் ஈ போடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஆல்ரைட், எஸ், கிளியர், ரைட். ஸோ இப்போ அடுத்தது நம்ம போலாமா? ஸோ இந்த இ டபுள் இ பார்த்துட்டோம், இஏ பார்த்துட்டோம். அப்போ இன்னைக்கு என்ன நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வாட் டிட் வி சி? வி சா இன்னைக்கு என்னெல்லாம் இப்போ பார்த்தோம்? இஏ இ டேஷ் சாரி ஏ டேஷ் இ பார்த்தோம், ஓகேங்களா? இ டேஷ் இ பார்த்தோம், ரைட்? டபுள் இ பார்த்தோம் அண்ட் இஏ பார்த்தோம், கரெக்டா? ரைட், ஓகே. ஸோ இவ்வளோத்தையும் இந்த 4 திங்ஸ் உங்களுக்கு எதுவுமே டவுட் இல்லைன்னா சொல்லுங்க. எனக்கு டவுட்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ரூல், ஓகேங்களா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். பிகாஸ் ஈக்கு இன்னும் சவுண்ட்ஸும் இருக்கு, இன்னமும் இருக்கு ஈக்கு, இன்னும் முடியல ஈ. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னமும் ஈயோட சவுண்ட்ஸை பார்க்க போறோம். ஆல்ரைட், ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ் வரும்போது இந்த கிளாஸ் நீங்க யாரெல்லாம் பார்க்கலையோ அதை திருப்பி பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி அடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரியாது, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்க போறது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in J. ஜ ஜ ஜேயோட சவுண்ட் என்னது? ஜ. அப்போ ஜல வந்து முடியும் சவுண்ட்ல, பட் பிசிக்கலா ஜ வராது, ஓகேங்களா? எப்படி ஐன்ற சவுண்ட்ல முடியுது, பட் பிசிக்கலா ஐ வரல, ஐக்கு பதிலா ஒய் வருது இல்ல, அதே மாதிரிதான் இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ஜே என்ற சவுண்ட் வரும், ஜ ஜ ஜ ஜன்னு. ஆனா ஜே நம்ம எழுத மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இப்போ ஒரு வேர்டு எழுதுறீங்க, ஃப்ரிட்ஜ் அப்படின்னு எழுதுறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்படின்னு எழுதுவீங்க. So whenever you hear the sound j, 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 you will write DGE. Okay, that is one sound. What you will write? DGE. Another sound is, for example, you will write page. Age. இந்த இடத்துல ஏன் ஏ சொல்லிச்சு? இந்த மேஜிக்கையும் இருக்கு, ஓகேங்களா? ஜ. ஸோ ஜிஇ. ஸோ டிஜிஇ ஜிஇ ரெண்டுமே வந்து ஜ தான். இப்போ நீங்க இன்னொரு கூட பாத்தீங்கன்னா, நம்ம வாட் டிட் வி லேர்ன்? ஜே whenever it comes with e, I or y, it will make j sound. It will not make g sound. படிச்சோம் இல்லையா? Like how C, this is a soft sound of G. அந்த ரூலும் படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த ரூல் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஜி வந்து க சொல்லல, ஏ க கவா படிக்கிறோம் நம்ம. நோ 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 நோ, இந்த இடத்துல ஜி என்னவா படிச்சோம்? ஜ ஜ ஜ ஜ தான் படிச்சோம். ஏ ஜ. சோ ஜி நீங்க எப்பெல்லாம் பாக்குறீங்களோ அத ஜன்னு படிக்கலாம் தாராளமா, நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஜி whenever you see, you will write it as j j j, you will read it as j. Is it clear? Yes, you want me to repeat again? On. So we'll see more words on fridge, page, அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுவும் அப்படிதான். எப்போ மிஸ் நம்மளுக்கு டிஜி போடணும், எப்போ ஜிஇ போடணும்? அப்போ நம்ம படிச்சோம் இல்லையா போன கிளாஸ்ல, டிசிஹெச் அண்ட் சிஹெச். லாங் ஸ்பெல்லிங் எப்போ எழுதணும்? எப்போ யூ ஹாவ் ஷார்ட் வவல். ஷார்ட் ஸ்பெல்லிங் எப்போ எழுதணும்? எப்போ யூ ஹாவ் லாங் வவல். When you have long vowel, you will write the small spelling, CH என்றது. When you have short vowel, you will write the long spelling, TCH. Same thing over here also. When you have short vowel, you will write DGE. When you have long vowel and consonant, இங்கேயும் அதே மாதிரி தான் consonant or consonant, you will use G. Same thing, like TCH and DG also. பெரிய ஸ்பெல்லிங் இது ரெண்டுத்துலயும் எது? இதுதானே trigraph. This one is trigraph. This one is digraph. So the digraph you will write for long vowel, trigraph you will write for short vowel. Clear? So shall we see more words on this? Yes.
I hope this is clear. Right. ஸோ இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா நான் போர்டு ரப் பண்ணி டிஜிஇ அண்ட் ஜிஇ வேர்ட்ஸ் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ அந்த ரூல் எப்படி ஃபாலோ ஆகுதா நீங்க பார்க்கலாம். அண்டர்ஸ்டுட்? எஸ். Right, let's go to the what did we say? Now we are going to write DGE and GE words. Right, let's do it now. Okay, let's do that now. DGE and GE words. Here you can write page, cage, rage, sage. ஓகே, அந்த மாதிரி எல்லாமே ஏஜ் முதல்ல எடுத்த உடனே ஏஜ் கூட எழுதலாம். ஓகேங்களா, ஏஜ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி யூ கேன் ரைட் மேனேஜ், ஆல் ஏஜ், எல்லாமே ஏஜ் ஏஜ்ல முடியுது பாருங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஏன் ஏ அதோட லாங் சவுண்ட் சொல்லுது? ஏன்னா யார் வந்திருக்கா? மேஜிக் இ வந்திருக்காங்க. அதனால ஏஜ் அத வந்து ஆகன்னு படிக்க மாட்டீங்க. அண்ட் எல்லாமே ஜி என்ன சவுண்ட் போடுது? ஜ ஜ ஜ ஜ ஜ சவுண்ட் கொடுக்குது. ஓகே, ஏன்னா ஜி வந்து சாஃப்ட் சவுண்ட் சொல்லுது. ஏன்னா யார் பக்கத்துல வந்திருக்கா? இ பக்கத்துல வந்திருக்கா. ஆல்ரைட், ஸோ பழைய ரூல் கூட ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஆல்ரைட், எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸ்டேஜ், ஓகேங்களா, வேற என்ன, வில்லேஜ், எல்லாமே ஏஜ்லயே நிறைய வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஓகேங்களா, கேஜ், ஏஜ், வேஜ், சேஞ்ச், வோல்டேஜ், வால்டேஜ், ரைட், காட்டேஜ். இப்போ இங்க டிஜி வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி ஃப்ரிட்ஜ், பிரிட்ஜ், ஹெட்ஜ், பிளெட்ஜ், இது எட்ஜ், எட்ஜ் ஓரமா கார்னர்ல இருக்கு, எட்ஜ்ல நின்னுட்டு இருந்தான் அப்படின்னு. இது எல்லாமே டிஜி வேர்ட்ஸ். இதெல்லாம் நீங்களே இப்ப படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிஜிஇன்றது ஜ சவுண்ட் கொடுக்குது. எல்லாமே வந்து என்னது? ஜ ஜ ஜ ஜ ஜ. சோ இதெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரியும். பில், கான்சனன்ட் பிளன், பிள, எ, பிளெஜ், பிளெஜ். ஓகேங்களா, ஹெட்ஜ், ஹெட்ஜ் போட்ட ஸ்லெட்ஜ். ஓகேங்களா, ஓகே, கிரட்ஜ், கிரட்ஜ். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. பேட்ச் கூட இருக்கு. எங்க போர்டு தெரியுதா? ரைட், நீங்க ஜட்ஜ் கூட எழுதலாம். ஜ, அ, ஜ. 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு இங்க பாருங்க. 1 2, இது வந்து மொத்தமா 3 சவுண்ட்ஸ். 3 சவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எழுதும் போது 5 லெட்டர்ஸ் எழுதணும். ஆனா சவுண்ட் படி 3 சவுண்ட் தான் இருக்கு. ஜ, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஜே வந்து ஜ சத்தம் போட்டுது. இந்த இடத்துல திருப்பி ஜ தான் போடுது. பட் ஜ வந்து போடும் போது டிஜி எழுதுறோம். நம்ம ஜட்ஜுன்னு இப்படி எழுதுறது இல்ல. இது தப்பு. ஜ அட் ஜ, because English words do not end in J. So we don't write this like this. We write it like this. We will not write J, J. Because J is making J sound, you cannot write like this. Okay, is it clear? And you will not write like this also. Because over here short sound has come. So you will not write like this. Short sound vanda, you will write like this. So which mistakes you can do, that also I am teaching. All right. So let's learn with an word wall activity. All right. Is it clear? Clear na clear ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். All right. Is it clear? Right. So let me share the word wall activity. Right. So you can answer in the chat box. Whatever we learned today, that is what we are going to do as an activity. Right.
இது பாருங்க, பீட் பீட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பீட் தான் நம்ம எடுப்போம், இந்த பீட் எடுக்க மாட்டோம். கரெக்டா? ஏன்னா இந்த பீட்னா அடிக்கிறது. வெரி குட். செகண்ட் ஒன், இது வந்து ஹீல். இப்ப ரெண்டுமே ஹீல், இது எல்லாமே ஹோமோஃபோன். ஓகேங்களா? ஹீல் தான். இந்த ஹீல்னா குணமா ஆவறது, இந்த ஹீல்னா இந்த செருப்போட ஹீல் இங்க இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இதுதான். ஸோ ரெண்டு ஈயும் வந்து அதே தான் ப்ரொனன்சியேஷன் வரும். ஏன்னா ஹோமோஃபோன்னா என்னது? சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேங்களா? சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஸோ ஃபீட் இதுவும் ஃபீட், இதுவும் ஃபீட் தான். ஸோ இந்த ஃபீட் தான் எடுப்பீங்க. அடுத்ததாக சி, இந்த கடல் தான் இது. இது இது வந்து பாக்குறது. ஸோ இந்த சி தான் எடுப்பீங்க. ரைட். இது மீட்னா என்னது? இந்த மீட்னா சந்திக்கிறது, இந்த மீட் தான் நம்ம இங்க எடுப்போம். கரெக்ட். நெக்ஸ்ட் இங்க வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லாம் இருக்கு. ஸோ வாரத்தை பத்தி தான் பேசுறோம். எத்தனை நாள் இருக்கு ஒரு வாரத்துல, அந்த வாரத்தை பத்தி தான் பேசுறோம். இந்த வீக் வந்து ரொம்ப ஜுரத்துக்கு அப்புறம் வீக் ஆகுறது தான். இது வந்து தான் வீக். ஸோ இதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜ். இப்போ டிஜிஇ ஆர் ஜிஇ, இப்போ இ என்ற ஷார்ட் வவல் தான் வருது. ஸோ கண்டிப்பாக இதை தான் எடுப்பீங்க. இ இ வந்திருக்கு அதாவது ஐயோட ஷார்ட் சவுண்ட், அதனால டிஜி தான் நம்ம எழுதணும். கேஜ், ஏ ஏ என்ற லாங் வவல் வந்திருக்கு, அதனால ஜி தான். அடுத்தது பாருங்க, இது பிரிட்ஜ். அப்ப பிரிட்ஜ்ன்றது பாருங்க ஏ ஷார்ட் வவல் வருது, அதனால டிஜி எடுத்து. The last one, orange. என்ற கான்சனன்ட் வந்திருக்கு. அப்ப கான்சனன்ட் வந்தா நம்ம ஜி தான் எழுதணும். We will not write DGE. Right? Very good. Excellent. Awesome. So we will, I hope now the concept of DGE, GE, everything is very clear, right? Okay. So let's wind up our class by showing you the homophones chart. இப்போ இதுல நீங்க கிராமரும் படிச்சிட்டீங்க இன்னைக்கு. ஸோ அதை வந்து நான் இங்க ஒரு சார்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து சார்ட்ல பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க நிறைய பேர் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் சொல்லி தருவாங்க, இல்ல ஹோமோனிம்ஸ், அப்படிதான். இது மூணா சொல்லி கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ இது மூணு இது இருக்கு இதுல. நான் சொன்ன மாதிரி நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோமோஃபோன்ஸ்ன்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஏன்னா யாருக்குமே சேம் ஃபோன் நம்பர் இருக்காது, எல்லாருக்குமே வேற வேற நம்பர்ஸ் இருக்கும். அத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதா ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டு அதோட ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகும். கிராஃபுக்கு சேம் ஸ்பெல்லிங்கா இல்ல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஹோமோஃபோன்ஸ்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட். ஓகேங்களா? ஹோமோகிராஃப் வந்து அதுக்கு ஆப்போசிட். என்ன ஆகும் உங்களுக்கு? இதுல என்ன ஆச்சு? சேம் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், அப்போ அங்க வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும். ஓகேங்களா? சேம், உங்களுக்கு சேம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஆயிடுச்சு. ஹோமோனிம்ஸ் வந்து ரெண்டுமே சேம், சவுண்டும் சேம், ஸ்பெல்லிங்கும் சேம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஆனா இதுல காமனா மூணு பேருக்கும் என்ன காமன்னா, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீல் ஆர் ரீல், இதுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் மீனிங்கும் இருக்கு. ஸோ இது மூணுத்துக்கு இங்கேயும் பாருங்க, லெஃப்ட்னா கோ, டேக் யுவர் லெஃப்ட். when you see the ATM, go straight and take your left. டைரக்ஷன் சொல்லும் போது லெஃப்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து he just left the room, இப்பதான் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது கூட இந்த லெஃப்ட்னு சொல்லுவோம். இந்த கேன்னு பாத்தீங்கன்னா, I can do it, I have a water can அப்படின்னு. ஸோ ரெண்டு மீனிங் இருக்கு. ஓகேங்களா? வேற வேற மீனிங் இருக்கு, பட் டிஃப்ரெண்ட், அதாவது சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கு அண்ட் சேம் ஸ்பெல்லிங்கும் இருக்கு. ரிங், கையில போடுறது மோதிரத்தையும் ரிங் சொல்லுவாங்க, ரிங் த பெல் அப்படியும் சொல்லுவாங்க. பேட், வவ்வால் பறக்கிற பேட்டுன்னு வாங்க, கையில விளையாடுற பேட்டும் பேட்டு தான் சொல்லுவோம். ரைட்? ஸோ தீஸ் ஆர் த homonyms which have the same spelling, okay, and same sound.
நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். எது எப்படி மிஸ் ஸ்பெல்லிங் சேமா இருக்கு ஆனா டிஃப்ரெண்ட். அதுதான் இங்கதான் நம்மளோட போனிக்ஸ் வேலை பார்க்குது. லாங் ஐ அண்ட் லாங் ஷார்ட் ஐ, லாங் ஏ அண்ட் ஷார்ட் ஏ. அததான் இப்போ பாருங்க, அதே ஸ்பெல்லிங் தான் இங்க பாருங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? அப்போ அது என்ன சொல்லும்? லாங் சவுண்ட். ஐண்ட் வைண்ட், வைண்ட் அப், வைண்ட் அப் த கிளாஸ். இவ்வளவுதான் இன்னைக்கு, இவ்வளவுதான். ஐம் வைண்டிங் அப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஸோ வைண்ட். இதுல விண்ட், ஏ ஷார்ட் சவுண்ட் சொல்லுச்சு. ஓகே, ஸோ தேர் வேர் யுவர் ஃபோனிக்ஸ் பிளேஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல். இல்லாட்டி மனப்பாடம் தான் பண்ணுவீங்க. ஏன் மிஸ் ஒரே ஸ்பெல்லிங்க வைண்டுன்னு படிக்கிறோம், ஒரே ஸ்பெல்லிங்க விண்டுன்னு படிக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு ஃபோனிக்ஸ் தெரியறதுனால இது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்தையும் பாருங்க, லைவ், ஐன்ற லாங் சவுண்ட் இங்க கோடு போட்டிருக்கேன். இது வந்து லிவ். இது பாருங்க, ரீடு, ரெட். இங்க ஈ சொல்லுச்சு, இங்க அ அப்படின்னு சொல்லுச்சு. இங்க லீடு, லெட். இங்க போ, இங்க பவ். ஓகேங்களா? ஓடபிள்யூ இனிமேல் தான் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. பட் இதுல எக்ஸாம்பிள்ஸ்ல உங்களுக்கு பர்ஃபெக்டா உங்களுக்கு புரியும் தான் இதை எழுதியிருக்கு. ஸோ ஆல் ரைட். ஸோ இதை வந்து ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்ஸ் கூட உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஒரு கிராமர் கிளாஸும் நடத்தியாச்சு ஃபோனிக்ஸ் மூலியமா. ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்ரீராம் சார், ஐம் டன். வீடியோ அலோவ் பண்ணுங்க.